9ஆம் வகுப்பு தொடர் இலக்கணம். தொடர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஒன்றன் பின் ஒன்று தொடர்வதை தொடர்ன்னு சொல்லுவோம். இப்போ தொடர் வண்டி, அதாவது ரயில தொடர் வண்டின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, பெட்டிகள் ஒன்றன் பின் ஒன்று தொடர்வதால் அதை நாம தொடர் வண்டி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் தமிழில் இலக்கணத்தில் தொடர் இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னா, சொற்கள் ஒன்றன் பின் ஒன்று தொடர்ந்து வருவதை தொடர் அப்படின்னு சொல்றோம். அது சொற்றொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ராமன் என்பது ஒரு சொல். ராமன் என்பது சொல். ராமன் வந்தான் என்று, வந்தான் என்ற இன்னொரு ஒரு சொல் ராமன் என்ற பெயர் சொல்லை தொடர்வதால் இப்ப ராமன் வந்தான் என்பது தொடர், சொற்றொடர் ஆகின்றது. ஒரு தொடர் உருவாகணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சில உறுப்புகள் உண்டு. இந்த தொடர் உருவாகுவதற்குரிய உறுப்புகள் மொத்தம் 3. அவை எதெல்லாம் அப்படின்னு சொன்னா, எழுவாய், பயனிலை, செயப்படு பொருள். ஒரு தொடர் எழுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது 3 உறுப்புகள். இந்த 3ம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இதுல. ஆனா எது கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா, எழுவாயும் பயனிலையும் கண்டிப்பா இருக்கணும். 2 இருந்தாதான் அதுக்கு பேரு சொற்றொடர். செயப்படு பொருள் இல்லாமல் கூட ஒரு சொற்றொடர், ஒரு தொடரானது அமையலாம். முதல்ல எழுவாய். எழுவாய்னா என்ன அப்படின்னு சொன்னா, தூங்கி எழுறது கிடையாது எழுவாய் என்பது. எழுவாய் என்றால் ஒரு தொடர் உருவாகுவதற்கு முதல் காரணமாக அமையக்கூடிய சொல்தான் எழுவாய் எனப்படும். ஒரு தொடர் எழுவதற்கு, உருவாகுவதற்கு முதல் காரணமாக அமையக்கூடிய சொல் எழுவாய் எனப்படும். ராமன் வந்தான் என்பது ஒரு தொடர். இந்த தொடர் எழுவதற்கு முதல் காரணமாக அமைந்த சொல் எது அப்படின்னு சொன்னா ராமன். ராமன் என்ற இந்த பெயர் சொல் இந்த தொடர் எழுவதற்கு, உருவாகுவதற்கு முதல் காரணமாக அமைந்ததால் ராமன் என்ற பெயர் சொல் எழுவாய் ஆகும். இப்போ ஒரு தொடர் எழுவதற்கு முதல் காரணமாக அமையக்கூடிய பெயர் சொல் எழுவாய் எனப்படும். அடுத்து பயனிலை. மல்லிகை பூத்தது. இங்கே எது பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, பூத்தது என்பது பயனிலை. ஒரு எழுவாய் ஏற்கக்கூடிய பயன்தான், எழுவாய் செய்யக்கூடிய செயல் பயனிலை எனப்படும். இப்போ எழுவாய் செய்யும் பயனே பயனிலை என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே பூத்தது என்பது பயனிலை. அடுத்து செயப்படு பொருள். காகம் கூடு கட்டியது. இப்ப நாம எழுவாய் பார்த்துட்டோம், பயனிலை பார்த்துட்டோம். இப்போ காகம் கூடு கட்டியது என்ற சொற்றொடரில் காகம் என்பது எழுவாய். ஏன்னா இந்த சொற்றொடர் உருவாகுவதற்கு முதற் காரணமாக அமைந்த சொல் காகம். ஏன்னா கூட்ட கட்டினது காகம் தான். அதனால முதற் காரணமாக அமைந்த பெயர் சொல் காகமாகையால் காகம் என்பது எழுவாய். இப்போ காகம் செய்த பயன் எது அப்படின்னு சொன்னா கட்டுதல். கட்டுதல் என்ற பயனை அது செய்ததால், செயலை அது செய்ததால் கட்டியது என்பது என்ன அப்படின்னு சொன்னா பயனிலை எனப்படும். இப்போ இங்க ஒண்ணு நல்லா கவனிக்கணும். காகம் என்ற எழுவாய்க்கும் கட்டியது என்ற பயனிலைக்கும் நடுவே கூடு என்ற ஒரு பெயர் சொல்லானது இருக்கின்றது. செயப்படு பொருள் அப்படின்னா சுருக்கமா சொல்றதா இருந்த என்ன அப்படின்னு சொன்னா, கேள்விக்கு விடையாக வருவது செயப்படு பொருள் எனப்படும். காகம் கட்டியது
எதை, யாரை என்ற வினாவிற்கு விடையாக வருவது செய்யப்படு பொருள் எனப்படும். காகம் கட்டியது எதை கட்டியது? கூடு கட்டியது. இப்போ கூடு என்பது செய்யப்பட்ட பொருளாகையால் இது செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுகின்றது.